ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கிரிக்கெட்டில் பேட் வச்சு எப்படிலாம் விளையாடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்கு வைக்க போகிறோம். ஃபாஸ்ட் பால் வந்த முன்னாடி ஸ்ட்ரோக் வந்து கால் ஒரே சைஸ் இருக்கும். அப்படியே கால் வச்சுன்னு இப்படி இப்படி வந்து அதன் ஃபஸ்ட்டு அவர் ஸ்பீட் பால் வந்தால் எப்படி பேக் ஃபுட் ஆடுறதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பவுன்சர் போட்டால் நம்மளுக்கு வந்து எப்படி இந்த சைடு ரைட் சைடு நிறைய அடிக்கிறதுக்கு இது இருக்கா பவரு, என்ன சைடு பவர் இருக்கோ இந்த மாதிரி வரலாம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பவுன்சர் போட்டால் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து இப்படி ஆடலாம். சில டைம்ஸ் கொஞ்சம் பேர் வந்து இப்படிலேருந்து இப்படி ஆடுவாங்க, இல்லைன்னா வந்து இப்படி ஆடுவாங்க. நம்ம வந்து பவுன்சர் போட முன்னாடி கொஞ்சம் பேர் இப்படி கூட ஆடுவாங்க. அதனால இந்த மாதிரி ஆடுனா ரிஸ்க்கு. அதனால நான் சொல்றேன், பால் போட முன்னாடி இங்க இப்படி வரக்கூடாது, இப்படி வச்சுக்கணும், இப்படி வாங்க. பவுன்சர் போட முன்னாடி இப்படி ஆடுங்க, அவ்வளோதான். இப்படி பிடிச்சின்னு இப்போ நம்ம ஃபாஸ்ட் பாலர் வந்தா எப்படி அட்டென்ட் பண்ணோம், ஏன்னா அவங்க எவ்வளோ ஸ்பீடாக போட்டாலும் அட்டென்ட் பண்ணணும். எப்படின்னா இப்போ நம்ம வந்து மார்க்கோ ஜங்ஷன் இல்லைன்னா கொஞ்சம் பேர் இப்போ ஓடிஎல்லாம் போடல, அப்போ வந்து நிறைய ஃபாஸ்ட் பாலர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப அதிரடி ஃபாஸ்ட் பாலராக இருந்தாலும் நம்ம வந்து காலை இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கிட்டு ஸ்ட்ரோக்கு இல்லைன்னா இப்போ உங்களால் காலை எடுத்து வர முடியல, இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்னா நின்று இடத்துலயா இப்படி வச்சுருங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அப்படி இன்ஜுரியே ஆகல அப்படின்னா காலை எத்தி வரணும். பேக் ஃபுட்ல விளையாடக்கூடாது. பேக் ஃபுட்ல விளையாடுனா இதுவாயிரும். அதான் ஃப்ரண்ட் ஃபுட்ல விளையாடணும். பாய்.